பிக் பாஸ் தமிழ் சீசன் 8ல இந்த வாரம் நடந்த டாஸ்க்ல பவித்ரா சைலண்டா சில சம்பவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எவ்வளவோ பெரிய சண்டை போனாலும் எந்த பிரச்சனையுமே இல்லாம பவித்ரா பயங்கரமா ஒரு கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அத நெறைய பேரு கவனிச்சிருப்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 6 பேர அந்த கேம்ல இருந்து பவித்ரா அவுட் ஆக்கியிருப்பாங்க. இதுல வந்து கடைசியா மஞ்சரியா அவுட் ஆகும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரிஞ்சுச்சு பவித்ரா வேணும்னே தான் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரியோட பொம்மைய பவித்ரா முன்னாடியே எடுத்துக்கிட்டு போயிருப்பாங்க. நம்ம மஞ்சரி பின்னாடி தான் வந்திருப்பாங்க. ஆனா பவித்ரா பொம்மைய வைக்காம வேணும்னே வந்து பார்த்தீங்கன்னா, நின்னுகிட்டே இருந்திருப்பாங்க. மஞ்சரி வந்து அதுக்கப்புறம் பவித்ராவோட பொம்மைய வச்சுட்டு மஞ்சரி அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ இதத்தான் இப்ப விஜய் சேதுபதி கேள்வி கேட்குறாங்க. "நீ என்ன மாதிரி கேம் விளையாண்ட?" அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதும் புரியுமா? அப்படின்னு தான் நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாங்க. பவித்ரா உண்மைய ஒத்துக்கிட்டா பரவாயில்ல. "இல்ல, இல்ல நான் இந்த கேம கரெக்ட்டா தான் விளையாண்டேன். மத்தவங்களுக்காக தான் விளையாடணும் இந்த கேம. அதே மாதிரி தான் விளையாண்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்புறம் ஏன் மஞ்சரியோட பொம்மை நீங்க வைக்கல? அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நம்ம பவித்ராவால ஆன்சர் பண்ண முடியாத கேள்வி தாங்க இது. ஏன்னா, அவங்க 6 பேர அவுட் ஆக்கியிருக்காங்க இல்லையா? ஓகே ஃபிரெண்ட்ஸ், பவித்ரா சைலன்ட்டா சில விளையாட்டுலாம் விளையாண்டுருக்கிறாங்க. ஸோ, இன்னைக்கு மாட்டிக்கிட்டாங்க. உங்களோட கமெண்ட்ஸ மறக்காம இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க.